viewers, நான் உங்க டாக்டர் ஷெஃப் வினோத். இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறது கோகனட் நூடுல். நார்மலாக வந்து நூடுல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நூடுல் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் நூடுல், சிக்கன் நூடுல், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான நூடுல்லாம் நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு பார்த்து ரொம்ப போர் அடிச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நூடுல் அதான் வந்து எஜுகேட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த கோகனட் நூடுல். என்னடா கோகனட் நூடுல்? இது வந்து நூடுல் சைனீஸ் ஃபுட், கோகனட் அண்ட் சவுத் இண்டியன் ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ட். ஹவு இட் சிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷனாக ஒரு யூனிக்காக ஒரு ரெசிபி பண்ணணுங்கிறத வந்து இந்த கோகனட் நூடுல் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வேக வைத்த நூடுல் ஒரு பவுல், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், சீட்லெஸ் டொமேட்டோஸ் 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த கேரட் 1 டேபிள் ஸ்பூன், வேக வைத்த பீன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், மேகி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 3 டேபிள் ஸ்பூன். கோகனட் நூடுல் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு குயிக்காக பார்த்துவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேன் ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிங்க. சைனீஸ் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலே இருக்காது ஆக்சுவலி சைனீஸ் ஃபுட்ஸில். அதே இந்தியன் ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஆனியன்ஸ், ஃபைன் சாப்ட் ஆனியன்ஸ், ஸோ இந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபைனாக சாட்டே ஆகும். ஆனியன்ஸ் வந்து இது வந்து நம்ம ஃபியூஷன் பேஸ்டு ஒரு நூடுலாக தான் பண்ணுறோம். ரொம்ப ஆனியன்ஸ் வந்து நீங்கள் தின் ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ஃபைன் சாப் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் கொஞ்சம் சாட்டே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பிளான்ச் பண்ணிருக்க ஃபைன் சாப்ட் கேரட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபைன் சாப்ட் க்ரீன் பீன்ஸ், சும்மா ஸ்பைசி பீன்ஸ், ஃபியூ சில்லிஸ். இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப சாப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் டொமேட்டோஸ், டைஸ்ட் டொமேட்டோஸ், சீட்லெஸ் டொமேட்டோஸ் வச்சுருந்தோம். தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் பேஸ்டு நூடுல்னால இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற பாயில்டு நூடுல்ஸ், நல்லா நூடுல் வேக வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுங்கள். இதோட நூடுல் ஒன்று ஒட்டாது. அண்டு வேக வைக்கும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேகி நூடுல் மசாலா இருக்குது. மேகி நூடுல் மசாலா கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். நார்மல் அந்த ரெடிமேட் மேகிலே இருக்கும். இது கொஞ்சம் ஃபியூஷனாக சிம்பிளாக நீங்களே பண்ணணுங்கிறதுனால தான் செய்முறை ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பிஞ்ச் ஆஃப் சால்ட் டு டேஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஒரு மசாலா எல்லாமே நல்லா வந்து சோத்தே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஐம் ஆடிங் கோகனட் மில்க். இது வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிஷ். கோகனட் மில்க் நல்லா வந்து சுண்டு இந்த நூடுலில் இறங்கும். எஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ இப்போ இந்த கோகனட் நூடுல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நாட் எம்மி கோகனட் நூடுல் சொல்லலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணலாம். இந்த கோகனட் நூடுல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஹாட் கோகனட் நூடுல். கொஞ்சம் கிரேட்டட் கோகனட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கார்னிஷ்க்கு. இந்த ஒரு ஸ்ப்ரிங் ஆஃப் பார்ஸ்லி. இந்த கோகனட் நூடுல் இப்போ வந்து ரெடி. ஐ திங்க் நாட் மேபி வந்து ஃபியூஷன் நூடுல் கூட நீங்கள் சொல்லலாம். ஃபியூஷன் கோகனட் நூடுல். ஏன்னா சவுத் இண்டியன் டச் இருக்குது, சைனீஸ் ஒரு டச் இருக்குது. மெயின் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஹெல்த்தி. தேர் நாட் யூஸ் அஜினோமோட்டோ, ஆடட் ஃப்ளேவரிங் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இட்ஸ் குவைட் பியூர் நேச்சுரல். கோகனட்டில் அதோட கோகனட் மில்க் எடுத்து அந்த நூடுல் வந்து அந்த கோகனட் மில்க் நல்லா குக் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற நூடுல் இட்ஸ் பியூர்லி ஹெல்த். இட்ஸ் வெரி நியூட்ரிஷியஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க
மறக்காமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுத்துங்க, ரெசிபி நோட் பண்ணிட்டு போயிடாதீங்க. Until then, bye from Dr. Chef. Bye.